நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம காலையில் இப்போ ஸ்கூல் கிளம்பிகிட்ருக்கோம், அம்மா தம்பி குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குளிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் வருது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் ஆன்சர் இல்லையா. ஜென்ரலாக இப்போ அம்மா கிட்ட போய் நம்ம கேட்போம், அம்மா டிஃபன் ரெடியா, இந்த ரெடி பண்ணிகிட்ருக்கேம்பாங்க, இல்லை கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அந்த கொஸ்டின் வரும்போது தான் ஆன்சர் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை நம்மளாக ஆன்சர் க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் இருக்க ஆன்சர் இல்லாமல் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தும்கோ கியா மாலும் ஹை. ஓகேவா, தும் அப்படின்னா நீ, தும்கோ அப்படின்னா உனக்கு, கியா அப்படின்னா என்ன, மாலும் தெரியும். தும்கோ கியா மாலும் ஹை, உனக்கு என்ன தெரியும். இதில் ஆன்சர் பாருங்க. முஜே அப்படின்னா எனக்கு, மை அப்படின்னா நான், முஜே அப்படின்னா எனக்கு. ஹிந்தி, ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஹிந்தி, மாலும் ஹை தெரியும். இங்கே நம்ம எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த உனக்கு என்ன தெரியும், இந்த என்னங்கிறதுக்கு நம்ம ஹிந்தி போட்டிருக்கோம். தும்கோ அப்படிங்கிறதுக்கு நம்ம உனக்கு அப்படிங்கும்போது நம்ம ஆன்சரில் எனக்கு அப்படின்னு வரணும் இல்லையா. ஸோ தும்கோ அப்படிங்கிறது இங்கே முஜே அப்படின்னு மாறி இருக்கு. கியா அப்படிங்கிறத எடுத்துட்டு ஹிந்தி அப்படின்னு இங்கே ஆன்சரில் இருக்கு. மாலும் ஹை அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹிந்திங்கிறதுக்கு பதிலாக முஜே எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முஜே அங்கிரேஜி, அங்கிரேஜி அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நம்ம ஹிந்தியில் அங்கிரேஜி அப்படின்னு சொல்லுவோம். முஜே அங்கிரேஜி மாலும் ஹை. ஓகேவா, முஜே அங்கிரேஜி மாலும் ஹை, எனக்கு கணக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே கணித், கணித், மேக்ஸுக்கு கணித், மாலும் ஹை தெரியும். இப்போ எனக்கு சங்கீதம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முஜே சங்கீத் மாலும் ஹை, முஜே எனக்கு சங்கீதம் தெரியும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் நமக்கு தெரிஞ்சதை இங்கே ஆன்சராக போட்டு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லலாம். அடுத்து பாருங்க, உஸ்கோ கியா சாகியே. உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு, அவளுக்கு, எது வேணாலும் சொல்லலாம். உஸ்கோ கியா சாகியே என்ன வேண்டும். உஸ்கோ கியா சாகியே, உஸ்கோ அதற்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுவும் சொல்லலாம். இங்கே உஸ்கோ கியா சாகியே, உஸ்கோ தூத் சாகியே. இப்போ நம்ம அவனுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவனுக்கு என்ன வேண்டும். ஓகேவா, அவனுக்கு பால் வேண்டும். உஸ்கோ தூத் சாகியே, பால், அவனுக்கு பால் வேண்டும். இப்போ அவனுக்கு பேனா வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உஸ்கோ கலம் சாகியே, அவனுக்கு பேனா வேண்டும். இப்போ அவனுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உஸ்கோ பானி சாகியே, உஸ்கோ பானி சாகியே, அவனுக்கு தண்ணீர் வேண்டும். அவனுக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொன்னா உஸ்கோ இட்லி சாகியே. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே அப்படியே சொல்லிக்கலாம். ஓகேவா, இட்லி, தோசைக்கு தோசா, பூரி, பரோட்டா, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அந்த இடத்துல சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, உன்ஹே கியா சாகியே. உன்ஹே அப்படின்னா அவருக்கு. இப்போ உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு, அவளுக்கு, இந்த மரியாதை இல்லாமல் சொல்றோம் இல்லையா, அது. உன்ஹே அப்படின்னா அவருக்கு அப்படின்னு நம்ம மரியாதையா சொல்லணும்.
அவருக்கு என்ன வேண்டும், உன்ஹே கியா சாகியே, அவருக்கு என்ன வேண்டும், உன்ஹே குச் நஹி சாகியே, அவருக்கு எதுவும் வேண்டாம், அவருக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்போ வந்து உன்ஹே அவருக்கு, குச் நஹி சாகியே அவருக்கு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி இப்ப குச் நஹி அப்படிங்கறத எடுத்துட்டு அவருக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கலேன். உன்ஹே கிதாப் சாகியே, அவருக்கு புத்தகம் வேண்டும். ஓகேவா. அவருக்கு பேனா வேண்டும் அப்படின்னா உன்ஹே கலம் சாகியே, அவருக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உன்ஹே பல் சாகியே. இந்த குச் நஹி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு வேலை நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம போட்டுக்கலாம். இன்ஹே கியா சாகியே, உன்ஹே அப்படின்னா அவருக்கு, இன்ஹே அப்படின்னா இவருக்கு. இந்த ஈ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹேல ஈ வரும், இவர் அப்படிங்கிறப்ப ஈ வரும். ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்ஹே உன்ஹே இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இவர் அப்படிங்கிற உன்ஹேக்கு வந்து இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈ தமிழ்லையும் ஈ வரும். ஓகேவா. இன்ஹே அப்படின்னா இவருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றேன். இன்ஹே கியா சாகியே, இவருக்கு என்ன வேண்டும். இன்ஹே பல் சாகியே, இவருக்கு பழம் வேண்டும். ஓகேவா. இவருக்கு பழம் வேண்டும். இன்ஹே பானி சாகியே, இவருக்கு தண்ணீர் வேண்டும். ஓகேவா. இவருக்கு இப்போ வந்து சுடு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். இன்ஹே கரம் பானி சாகியே, கரம் பானி அப்படின்னா சுடு தண்ணி, இவருக்கு வந்து சுடு தண்ணி வேணும். ஓகேவா. கரம் பானி சாகியே, இன்ஹே கரம் பானி சாகியே. இப்போ கூல் வாட்டர் வேணும் அப்படின்னா இன்ஹே டண்டா பானி சாகியே, டண்டா பானி அப்படின்னா குளிர்ந்த நீர். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிசே மத்து மாறோ, கிசே அப்படின்னா எதை, யாரை, மத் மாறோ அடிக்காதே, மாறோ அப்படின்னா அடி, மாறினா அப்படின்னா அடித்தல், கொல்லுதல் அப்படிங்கிற மீனிங்லையும் வரும். இந்த இடத்துல யாரை அடிக்காதே, எதை அடிக்காதே. இங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. இசே மத்து மாறோ, இதை அடிக்காதே. ஓகேவா. அப்போ இதை அடிக்காதே அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம நாயை அடிக்காதே அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். குத்தேக்கோ மத்து மாறோ, குத்தேக்கோ மத்து மாறோ. இசே அப்படிங்கறத எடுத்துட்டு குத்தேக்கோ நாயை அடிக்காதே. அடுத்தது பச்சோங்கோ மத்து மாறோ, குழந்தைகளை அடிக்காதே. பச்சோங்கோ குழந்தைகளை மத்து மாறோ அடிக்காதே. ஓகேவா. இந்த மாதிரி நம்ம காய்கோ மத்து மாறோ, பசுவை அடிக்காதே. இந்த மாதிரி நம்மளோட ஆன்சர் என்ன வேணாலும் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்சர் நீங்களா சொல்லி பாருங்க. அப்பதான் வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து நம்மளா கிரியேட் பண்ணும்போது நம்ம லென்த்தா வர சென்டென்ஸ் வந்து அதுக்கப்புறம் நமக்கு பேசும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.